தண்ணீர் குடிக்க கண்ணாடி டம்ளர் எடுத்தா அது கல்ல மாதிரியாகி கீழே விழுந்து நொறுங்கிடும். சமையல் செய்ய பாத்திரம் பிடிச்சா கூட அது சிதறி உடைஞ்சிடும். ஒரு நாள் வீட்டின் முன்னாடி இருந்த மல்லிகை செடியை பாட்டி மெதுவா தடவினாங்க. ஆனா சில நொடிகளில அந்த செடி முழுக்க உலர்ந்து கல்ல மாதிரி கடினமா மாறிடுச்சு. அதை பார்த்த ஊர்க்காரங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. இந்த பாட்டி வீட்டுக்கு அருகே கூட வரக்கூடாது, இவங்க மனுஷக்கேடுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவங்களோட சொந்த மகனே கதவை மூடிக்கிட்டு, அம்மா நீங்க இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, தயவு செய்து எங்காவது போயிருங்கன்னு சொல்லிட்டான். அந்த வார்த்தை பாட்டியோட மனசையே உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. கண்ணுல நீர் நிரம்பி யாரிடமும் எதுவும் பேசாம அந்த இரவே ஊரை விட்டு நடந்துட்டு போயிட்டாங்க. அந்த நாள் நல்ல மழை. பல மணி நேரம் நடந்த பிறகு ஒரு பழைய கோயில் அருகே போய் அமைதியா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு வயசான சாமியார் வந்தார். அவர் பாட்டியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, உன் கையில இருக்கிறது சாபம் இல்ல பாட்டி, அது ஒரு வரம். நீ பயந்து தொட்டதால தான் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இனிமேல் அன்போட பிறருக்காக கை நீட்டுன்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டியோட கையை தொட்டார். அடுத்த நொடியிலேயே அவர் அங்கேயே காணாம போயிட்டார். பாட்டி அதிர்ச்சியா நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ அருகில ஒரு சின்ன நாய் காயமா கிடந்தது. பயந்தபடியே பாட்டி அதை தொட்டாங்க. ஆனா இந்த முறை ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த நாயோட உடம்புல ஒரு ஒளி பரவ ஆரம்பிச்சது. சில வினாடிகளில அந்த நாய் முழுக்க குணமா ஆகி சந்தோஷமா ஓடி போச்சு. அப்பதான் பாட்டிக்கு தங்களோட சக்தியை பத்தி முழுசா புரிஞ்சுது. உடனே ஊருக்கே திரும்பினாங்க. வழியில மழையில நனைஞ்சு நடுங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஏழை குடும்பத்தை பார்த்தாங்க. பாட்டி அந்த குடிசை சுவரை மெதுவா தொட்டாங்க. கன நேரத்துல அந்த உடைந்த குடிசை வலிமையான வீடா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வறண்டு போன வயலை தொட்டாங்க. சில நொடிகளில அந்த நிலம் முழுக்க பச்சை பசேல் பயிர்களால நிரம்பிடுச்சு. இப்படி நாளுக்கு நாள் பாட்டி ஊர்ல இருந்த ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. நோயாளிகளை குணப்படுத்தினாங்க. உடைஞ்ச வீடுகளை சரி செய்தாங்க. பசிக்காரங்களுக்கு சாப்பாடு கிடைக்க வழி செய்தாங்க. முன்னாடி அவங்களை மனுஷக்கேடுன்னு சொன்ன அதே மக்கள் இப்போ நம்ம ஒரு தெய்வம் இந்த பாட்டி தான் புகழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த இரவு மட்டும் பாட்டி தனியா உட்கார்ந்து அமைதியா அழுதுட்டு இருந்தாங்க. ஏன்னா எவ்வளவு நல்லது செஞ்சோம், யாருமே பாட்டியை சப்போர்ட் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்ல.